ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது கேட்கறதுக்கு. ஸோ நீங்க வந்து இந்த மோனோஃபிலமெண்ட் ஃபிஷ் நெட்ஸ் அப்படின்னு தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்படின்னு இந்த மோனோஃபிலமெண்ட் ஃபிஷ் நெட்ஸ் அதாவது இதுல 2 வகை இருக்கு. ஒன்று மல்டி ஃபிலமெண்ட்னு ஒன்று இருக்கு. அது வந்து டொயின் வேற, மோனோ டொயின் வேற. இது இப்போ லேட்டஸ்டா உருவாக்கி கொடுத்தது. லேட்டஸ்ட்னா ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குனது மோனோ. மோனோனா ஒரே ஃபிலமெண்ட்டை வச்சு பண்றது. ஆமா ஆமா. அதாவது அந்த டாயினை வச்சு பண்றது. மல்டினா மல்டி டிஃபரண்ட் பல நூல்கள் சேர்ந்து ஒண்ணாக்கி பண்றது. இது வந்து ஒரே நூலை வச்சு பண்றது. ஆமா. சோ இந்த ஃபிஷ் நெட்ஸ் எல்லாம் பண்றீங்களே, அந்த ஃபிஷ் நெட்ஸ் பண்ணும்போது இந்த நூல் வந்து நீங்க சொன்னீங்களே மோனோஃபிலமெண்ட் நூல், இந்த நூல் எல்லாம் எங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க? இது வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணி மெட்ராஸ் சூப்பர் ஃபில் கம்பெனில இருந்து பர்ச்சேஸ் பண்றோம். மெட்ராஸ்ல இருந்து வாங்கிட்டு இருக்கோம். அவங்க சிப்ஸா வருது அவங்களுக்கு. அவங்க சிப்ஸா வந்து அவங்க நூலை மாத்துறாங்க. என்ன மெட்டீரியல்ல இருந்து வருது? பிளாஸ்டிக், ஒன்லி பிளாஸ்டிக். அதனால தான் அந்த வழுவழுப்பு கூட வருது. ஆமா ஆமா ஆமா. சோ இப்போ நீங்க அவங்களுக்கு வந்து சிப்ஸா வரது வந்து அவங்க அங்க மேனுஃபேக்சர் பண்ணி நூலா மாத்துறாங்க. அவங்க கிட்ட இருந்து நீங்க நாம வாங்கி வலைய மாத்துறோம். இப்போ நார்மலி வலை அப்படிங்கும்போது மல்டிபிள் வெப்ஸ் இருக்கும். அதாவது கட்டமா ஆமா ஆமா நிறைய சின்ன சின்ன வெப்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து மெஷின்ஸ் பண்றதுக்கு மெஷின்ஸ். ஆனா முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து ஃபிஷர்மேன் கையில தான் பண்ணிட்டு இருந்தாங்க. கடற்கரையில பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து அதை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க உழைப்புகள் பிள்ளைகள் எல்லாமே அவங்க பிள்ளைகள் எல்லாமே படிப்பு காரியங்கள் எல்லா லைனுக்கும் மாறிட்டாங்க. அப்போ மிஷினும் வந்துட்டு அதனால அவங்களுக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட். இந்த மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்கொயர்ஸ் போடுறீங்களே அந்த நெட்ல வந்து அந்த மாதிரி பண்ற வெப் பண்றது வந்து எத்தனை ஒரு ரோலுக்கு வந்து எத்தனை பண்ண முடியும்? அது அந்த பண்றது வந்து மிஷினுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தது. ஒரு மிஷின் கெப்பாசிட்டினா ஒரு மணிக்கூருக்கு நீங்க பாத்தீங்கன்னா 1000 நாட்டு, அது நாட்டுன்னு சொல்லுவாங்க. கட்டம் நாட்டு நாட்டு அது 1000, 1100, 1200 மிஷினுடைய கெப்பாசிட்டியை பொறுத்தது. அப்படி இது இருக்கும். சைஸ் பெருசாக எல்லாம் ஃபிஷர்மேன் ஆர்டர்ஸ் அவங்களுடைய என்ன தேவையோ அந்த ஒவ்வொரு சீசனுக்கு என்ன ஃபிஷ் அவங்களுக்கு கேட்ச் ஆகுதோ அதை பொறுத்து அவங்க ஆர்டர் பண்றாங்க. பெரிய பெரிய ஃபிஷ் பிடிக்கறவனா பெரிய நெட்ஸ் இருக்கலாம். ஆமா 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 சோ அந்த மாதிரி ஆர்டர் தருவாங்க. ஆமா ஆமா. ஓ அது வந்து கலர் சீசனலி அவங்க ஆமா அவங்க தான் ரொம்ப கரெக்ட்டா தெரியும். எந்த மாசம் எந்த நெட் யூஸ் ஆகும், எந்த ஃபிஷ் கிடைக்கும் அதுக்கு தகுந்த அவங்க வாங்கிடுவாங்க. இந்த பிரான்ஸ் எல்லாம் சின்ன சின்ன பிரான்ஸ் எல்லாம் பிடிக்கறதுனா நாட் ரொம்ப சின்ன. ஆமா அது ஆமா ரொம்ப அதுக்குள்ள போய் அவங்களுக்கு ரொம்ப தெரியும். நம்மளை விட அதிக பழக்கம் அவங்களுக்கு தான். அவங்க ஆர்டர் வந்து அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சோ மினிமம் வந்து அந்த சின்ன நாட்டோட சைஸ் என்னவா இருக்கும்? இப்போ உங்களுக்கு 30 நாங்க பண்றது 30 இருந்து ஆரம்பிக்கு 150 170 இப்படிலாம் போயிட்டு இருக்கு மில்லிமீட்டர். ஆமா அந்த நாட்டு சைஸ். ஆமா எம்எம் அந்த மில்லிமீட்டர். சோ அந்த மில்லிமீட்டர் சைஸ்ல வந்து ஒவ்வொரு டிஃபரன்ஷியேட் ஆகும். அது அவங்க கொடுக்குற ஆர்டர் பொறுத்து இருக்கு. கரெக்ட். இப்போ நீங்க வந்து இந்த மெஷின்ல பண்றீங்க இல்லையா, அந்த பண்ணும்போது சம்டைம்ஸ் வந்து கண்டிப்பா வந்து டேமேஜஸ் வரும். சோ உங்களுக்கு வந்து அக்யூரசி எவ்வளவு தரும் மிஷின்? இப்போ வந்து ஒரு நீங்க ஒரு ரோல் போடுறீங்க அப்படின்னா ஒரு அக்யூரசி ஒரு 100%ல வந்து எத்தனை பெர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும்? இல்ல 90-95% ப்ரொடக்ஷன் எடுக்கலாம். வேஸ்டேஜே கிடையாது. இதுல வேஸ்டேஜே கிடையாது. 5% கம்மியா தான் வந்து உங்களுக்கு வந்து அது மிஷின் உங்களுக்கு பாபின் சேஞ்ச் டைமுக்கு மிஷின் பாட வேண்டியிருக்கும். ஒரு பாபின்ல நூல் எவ்வளவு வருமோ அது முடிஞ்ச உடனே அடுத்த செட் அதை லோட் பண்ணணும். அந்த டைம் பவர் ப்ராப்ளங்கள் இப்படி சின்ன சின்ன விஷயம் 5% போகும். மற்றபடி கம்ப்ளீட்டா வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாகுது. இப்போ வந்து அந்த பாபின் சேஞ்ச் பண்ற டைமிங் பவர் டைமிங்ல எல்லாம் வந்து உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நடக்காது. அதனால 95% இருக்கலாம், இல்ல 100% இருக்கலாம். ஓகே நான் கேக்குறது என்னன்னா டேமேஜ் பெர்சன்டேஜ் கேக்குறேன். இப்போ வந்து நீங்க வந்து அது டேமேஜ் நீங்க பண்ணீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10% டேமேஜ் எப்படி வந்துரும் கண்டிப்பா. அந்த நாட் போடும்போது மெஷின்ல அந்த மெஷின் தானே ஓடிட்டு இருக்கும்போது சின்ன சின்ன ப்ராப்ளம் வரலாம். எந்த ஒரு பார்ட் ப்ராப்ளம் ஆனாலும் அது கடைசில ரிசல்ட் இதுல தான் கொண்டு கொடுக்கும். கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு இந்த மெஷின்ஸ் இந்த பண்ணக்கூடிய மெஷின்ஸ்ல எங்க இருந்து பர்ச்சேஸ்? நாங்க ஜப்பான்ல இருந்து வாங்குறோம். ஜப்பான் எல்லாம் இம்போர்ட்டட். ஆமா. ஓகே. சோ ஜப்பான்ல இருந்து வாங்க இந்த மெஷின்ஸ் கண்டிப்பா இந்தியால இருக்குமே? இருக்கு. ஓகே. அது எஃபிஷியன்சி எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும்? உங்களுக்கு ஜப்பான்ல இருந்து இம்போர்ட் பண்ணா ஒரு மிஷின் 60 லட்சம் ரூபாய் ஆகுது. ஓகே. இந்தியன்ல வாங்குனீங்கன்னா உங்களுக்கு 20 lakhsக்கு அதே மிஷின் வாங்கலாம். என்ன டிஃபரன்ஸ் இந்தியன் மெஷினுக்கும் இம்போர்ட்டட் மெஷின்ஸ்க்கும்? நான் இந்தியன் மிஷின் வச்சதே இல்ல. ஆமா அதனால ரொம்ப வித்தியாசம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா பொதுவா வச்சிருந்தவங்கட்ட ஒபினியன் கேட்க போனா ப்ரொடக்ஷன் லைன்ல குவாலிட்டில கொஞ்சம் டிஃபரண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ என்னதான் ஃபிஷர்மேன் வந்து வந்தாலும் எல்லா லெவல்லயும் பாத்தீங்கன்னா குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சோ எல்லாரும் எதிர்பார்க்கிறது குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் எதிர்பார்க்கறாங்க. இப்போ வந்து நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க இந்த இம்போர்ட்டட் மெஷின் வச்சு பண்றீங்க.
சிலவங்க வந்து இந்தியன் மெஷின்ஸ் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இந்தியன் மெஷின்ஸ் வச்சு பண்ணும்போது குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்காது, ஆனால் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணும்போது காஸ்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி மீனவர்கள்? இல்லைம்மா, அவங்க ஃபிஷர்மேன்ஸ் வந்து இப்போ இருக்கிறதுல பெஸ்ட் குவாலிட்டி தான் விரும்புகிறாங்க உங்களுக்கு. ஆமாம், இப்போ அவங்க கடலுக்கு எடுத்துகிட்டு போகிற வேலை வந்து 2 திருப்பு 3 டைம் அவங்களுக்கு அது யூஸ் ஆனால் அவங்க லாபம். ஒரு டைம்ல போயிட்டு வந்து டேமேஜ் ஆகிட்டுனா திருப்பி அதே முதலீடு அவங்களுக்கு 2ஆவது திருப்பு வேணும். ஓ, இது வந்து ஒரு தடவை தான் யூஸ் பண்ண இல்ல, பண்ணால் அவங்க லாஸ். மேக்ஸிமம் 1-2 திருப்பு மேல ஒரு 3 டைம் மேல போயிட்டுனா அவங்க அதே ஒரே பொருள் 3 திருப்பு யூஸ் பண்ற லாபம் தானே. கரெக்ட் கரெக்ட். இப்போ இந்த பொருள் வந்து இப்போ ஒரு நெட் வாங்குறதுன்னு வெச்சுக்கோங்க, அது எத்தனை தடவை அவங்க யூஸ் பண்ணுவாங்க? அது அவங்களுக்கு கேட்ச் சைடுல வந்து பாறைகள்ல படாம இருந்தா 4 திருப்பு போகும். பாறையில பட்டுனா டேமேஜ் குயிக் ஆயிரும். இப்போ நீங்க வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பண்றது ஒரு பொருளா இருந்தாலும் உங்களுக்கு கடலுக்கு ரொம்ப சம்பந்தம் இல்ல. கடல் அந்த கடைசி வரை அதுக்குள்ள தெரிஞ்சிருந்தாலும் பண்ண முடியும். கண்டிப்பா. நீங்க இதுக்கு முன்னாடி எங்கயாவது ஒரு சேஞ்சுக்காக நீங்க ஃபிஷர்மேன் கூட எல்லாம் போய் இல்ல, அவங்ககிட்ட பேசிட்டு வர கூட போனதில்லை, கடலுக்கு போனதில்லை. பேசியிருக்கேன், அவங்கள்ட்ட பேசியிருக்கோம். இங்க வருவாங்க சில ஃபிஷர்ஸ்மேனுக்கு ஆர்டர் நேரில் கொடுக்க வருவாங்க. அப்ப அந்த இதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க, மற்ற விலைகளோட உங்க விலை எங்களுக்கு கூட ஒரு டைம் 2 டைம் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா போய் பார்க்கணும்னு ஆசை இருந்ததுண்டா? போனா அது அவங்க தொழில். நமக்கு வந்து ஒரு இது தெரிஞ்சுக்காம போகும். அந்த தொழில் கூட டைம் கூட அவங்க கூட மிஸ் பண்ணணும். நம்ம பண்ணாதான் நம்ம வர முடியும். அவங்க 3 நாள் 4 நாள் உள்ள போயிட்டு வராங்க, நம்ம அது கஷ்டம்.